ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்டன்ஸ் ஃபேமிலி. இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோம்னா கிராண்டி ஒன். அதில் என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா சீவேஜ் எஸ்கேப். நாங்கள் விளையாட கொஞ்சம் ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் கைஸ். விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக ஈஸியிலே வச்சுக்கலாம், உங்களுக்கு அப்போ தான் சொல்லித்தர கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா லாக்ஸ் அதுக்கு டோருக்கு ஓகே. வாங்க கைஸ் உள்ள போய்க்கலாம். Easy go. Day 1 நம்ம இன்னைக்கு கைஸ் அந்த கிளவி எங்கே இருக்க போகுதுன்னு தெரில. சொட்டை கிளவி எந்த சைட்லேருந்து வரப்போகுதுன்னு பார்க்கலாம். சொட்டை கிளவி வந்துடும். கண்டுக்கலாம், இங்கே கண்டுக்கலாம். உங்களுக்கு ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தரோம் கைஸ். கிளம்பி வந்துட்டான் சொட்டை கிளவி. ஐயோ இப்படி ஒரு ட்ரிக்கு இங்கே போட்டு நம்ம இப்படி ஓடிடுறோம் கைஸ். இப்போ ஓடிட்டோம்னா கிளவி பார்த்துட்டா பின்னாடியே வருவா. அதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம். கதவை சாத்திட்டு மேலே போயிட்டு இந்த இந்த பானை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கதவுக்குள்ளே போட்டிங்கன்னா ஹேமரே தேவையில்லை கைஸ். இதுக்குள்ளே போயிருங்க. கிளவி சொட்டை கிளவி அது தள்ளி விட்டுறாமல் வரணும். இன்னும் வரவே இல்லை, கிளவி வந்துட்டான்னு நினைக்கிறேன். டோர் சத்தம் கேட்குது. சொட்டை கிளவி வந்துடுவாள. சாப்பாடு தள்ளியே உள்ள காய்ஸ். பார்த்தீங்களா காய்ஸ், இப்போ அது தேவையில்லை. இது எல்லாத்துக்கும் தெரியட்டும். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சொட்டைக்கல்வி போயிட்டு அப்போ நம்ம வந்து மெதுவாக ட்ராப் எங்கேயாச்சும் வச்சுருப்பான்னு நினைக்கிறேங்க. வச்சுட்டா, ட்ராப் வச்சுட்டா கைஸ். சொன்ன மாதிரி வச்சுட்டா கைஸ். இப்போ அவள் வருவா, சொட்டைக்கிழவி வந்துடுவா. சொட்டைக்கிழவி வரும்போது வந்துடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். தாய் கிழவி சொட்டைக்கிழவி, தாய் கிழவி சொட்டைக்கிழவி. கைஸ் இப்போ எப்படி விளையாட போகிறேன்னு தெரில. இங்கே ஒரு சவுண்டு போட்டு விட்டு போகணும். இங்கெல்லாம் ஒளியிற ட்ரிக்கெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நிறைய ட்ரிக்கெல்லாம் இருக்குது, பாருங்கள் கைஸ். கிளவி இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ பார்த்துட்டா கைஸ். கைஸ் அடிக்க முடியாது கைஸ், இதுதான் ட்ரிக்கு. அவள் போனதுக்கப்புறம் நம்ம பாருங்க. இங்கே தான் நிற்கிறா, ஓடிடு. அடிச்சிட்டா கைஸ். சரி கைஸ், செகண்ட் டேல பார்த்துக்கலாம். சரி டே 2ல் பார்த்துக்கலாம். என்ன டே 1 வெரி இதா. டே 2ல் பார்த்துக்கலாம் கைஸ். எங்கேருந்து வருவா கிளவி எனக்கு தெரில. பின்னாடி இங்கே வந்துட போகிற கிளவி. உள்ளே போய்க்கலாம். எதுக்கும் இப்போ தச்சு வச்சு இங்கேருந்து தான் வரோம். சீவேஜ் எஸ்கேப்புக்கு வந்து ரொம்ப முக்கியம் காய்ஸ். வந்துட்டா கிளவி. கிளவி சொட்டை கிளவி.
போட்டுரும். கட்டிங் பிளேஸ் கிடச்சிச்சு. இந்த தாய் கிழவி அங்கே தான் இருக்கா. கீழேருந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இல்லைங்க காய்ஸ், இங்கே நிற்கலாம். வந்தோடனே அப்படி ஓடிடலாம். இந்த கதவு வழியாக தான் வருவா. இந்த அப்படி தான் வருவா. நம்ம இப்படி வருவோம். அந்த கதவு ஓடிடுறா கைக்குள்ள. இந்த தாய் கிழவிகிட்ட மட்டும் ட்ராப்லையும் சாகக்கூடாது காய்ஸ். ட்ராப் இருக்குது காய்ஸ். ட்ராப்புக்குள்ளே வந்து நம்ம ஈஸியாக போகணும்னா அந்த ட்ராப் சாவி உள்ளே போட்டிங்கன்னா போதும் காய்ஸ். இப்போ கார் கீ கிடச்சிருக்கு. காருக்குள்ளே மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. மாஸ்டர் கீயே தேவையில்லை. இப்போ வந்து அவன் வருவா. இப்போ அவளை 2 நிமிஷம் சாவடிக்கிறதுக்கு இப்போது நம்ம இங்கே ஒரு சவுண்டு போட்டு வந்துட்டு இங்கே இருக்கணும். இங்கே இருந்துட்டு அவள் வரட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் காமிக்கிறோம். வந்துட்டா கைஸ். தெரியும். இப்போ அவளை இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவள் வந்து 2 நிமிஷம் செத்துருவா. செத்துருவா. இப்போ செத்துருவா கைஸ். செத்துட்டா கைஸ். இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்ம ஜாலியாக சுற்றிட்டே இருக்கலாம். எப்போ வருவானே தெரியாது கைஸ். வாங்க கைஸ், இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். சீவேஜுக்கு ரொம்ப ட்ரிக்கெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஈஸி தான் கைஸ். இங்கெல்லாம் மறைஞ்சிக்கலாம். பின்ன இன்னொன்று சொல்கிறோம், அது நீங்கள் கேளுங்க. சீவேஜுக்கு ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறோம். இது நாங்கள் மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் பண்ணிடுங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க கைஸ். உங்களுக்கு வேண்டியதான் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். கன் பாட்டு கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வீல்கிராங்கு தான் இருக்குது. வீல்கிராங்கு அந்த சீவேஜுக்கு தேவை, அது வேணும். எப்போ வருவானே தெரியாது. அப்பப்போ வருவா சொட்டை கிளவி. ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் இன்னொரு டைம் சாகும். கார்கி கைஸ். கார்கி நமக்கு தேவையில்லை. சீவேஜ் எஸ்கேப் தானே. இன்னொரு டைம் சாவடிச்சிடுவோம். வந்துட்டாலா என்னன்னு தெரியல. அப்போ தான் கொஞ்சம் சொட்டைக்கிழவி இல்லாமல் ஜாலியாக இருக்கும். சொட்டைக்கிழவி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரலன்னா சொட்டைக்கிழவி வா கட்டவழி. சொட்டக்கிழவி தாய் கிழவி சொட்டக்கிழவி சொட்டை ஃபேன்ஸ் கமான். சொட்டை கைஸ். கசின் வந்திருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான். சரி அவனை கைஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க கைஸ். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்களாம் பார்க்க லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். உங்கள் மோட்டிவேட் எங்களுக்கு தேவைப்படுது கைஸ். நீங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது தான் நாங்கள் அடுத்த வீடியோஸ் போட முடியும். நான் வந்து கசின் பேசுகிறேன். இவன் தான் கைஸ் கசின். கைஸ் கிளவி இப்போ தான் வந்திருப்பா.
இல்லைங்க வரான்னு நினைக்கிறேன் காய்ஸ். வந்துட்டா காய்ஸ். சொட்டை கிளவி தாய் கிளவி ஐயம்மா கிளவி வாய பாருங்க காய்ஸ். 2 வருஷம் பல்லே வளர்க்கல. பார்த்துங்க போனால் ரத்தமாக இருக்கும். சரி நம்ம போய் அது உடச்சிட்டு வந்தால் என்ன, நம்மளுக்கு உடச்சிட்டு வரலைன்னா என்ன. கசின் பேசவே மாட்டேறான். கொஞ்சம் 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 பயப்படுறான். சரி நம்மளும் மோட்டிவேட் பண்ணுங்க காய்ஸ். கால் வந்துருச்சு காய்ஸ். அதான் காய்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கன் பார்ட் ஃபுல்லாக கிடச்சிச்சு காய்ஸ். இது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கீழே போய் சுட்டுக்கலாம். கிராணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரில. நான் லாக்கு தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவள் செத்துட்டாளான்னு தெரியல காய்ஸ். செத்துட்டாளா? அவன் செத்துட்டான்டா காய்ஸ். அவன் மறைஞ்சிட்டா காய்ஸ். அப்போ உயிரோடு இருக்கான். நம்ம கன் எடுத்து லோட் பண்ணி ரெடியாக இருக்கலாம். அவன் மறைஞ்சிட்டா அப்போ வந்துடுவான்னு அர்த்தம். நம்ம வந்து கன் எடுத்து கீழே போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இந்த சத்தத்துக்கு கண்டிப்பாக வருவா. ஹலோ கைஸ். கிளவி சொட்டை காய்ஸ். நம்மளுக்கு இது ஏஞ்சலினாவோட சத்தம் கேட்குது காய்ஸ். அவள் செத்துட்டு இப்போது ரெடியாக இருக்கிறா. எனக்கு சத்தம் கேட்டுச்சு காய்ஸ். கிளவி கிளவி எடுத்து ரெடியாக இருக்கிறோம். கிளவி வந்து எந்திரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடி மறந்துருச்சு. கிளவி உங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம். வா கன் சாத்தானே கிளவியே சாத்தானே கிளவி சாத்தானே சாத்தானே கிளவி சாத்தானே. நான் தெரிஞ்சு நம்ம கண்ணு கீழே போடும்போது அவன் வந்து அடிச்சிருந்தோம் பிளான் பண்ணுவான் காய்ஸ். இதுக்காகவே அவள் ஓட்ட வண்டியை நான் சும்மா விட மாட்டேன். ஏதாவது பண்ணுவேன். நீங்கள்ட பார்த்துட்டே இருக்கேன். தாய் கிளவி சொட்டை கிளவி. ஐயோ கிளவன் இல்லையா? அவள் சொட்டை மண்டையை உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். கிளவி நம்மளை அடிக்க பிளான் போட்டேன்னு நினைக்கிறேன். கண்ணு உருட்டி விடுறதுனால அடிக்கலான்னு கொஞ்சம் பயப்படுறா காய்ஸ். போகிறதுக்கே பயமாக இருக்குது காய்ஸ். எங்கேருந்து சொட்டை கிளவி வருவாளே என்னன்னு தெரியுது. பயம் இல்லை காய்ஸ். இது வந்து இந்த சொட்டை அடிச்சிட்டானா இது டேட்டுவா, அதனால் சொட்டை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். வரா காய்ஸ். சத்தம் கேட்குது. வருவா அங்கே பாருங்க. அங்கே இருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து வர காய்ஸ். அப்போ மண்டை மேலே அடிக்கணும். மண்டை மேலே அடிக்கணும்னா சொட்டை கிளவி செத்துரு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்கள் ஆமாம் எடுத்துகிட்டு நம்ம போய் அடித்து போடுவோம். இப்போ நம்ம வேறு வேலையை பார்ப்போம். இந்த சொட்டை கிளவியை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு சீவேஜ் கொஞ்சம் லேட் ஆயிரும். ஆமாம், அதுவும் இல்லாமல் வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிரும். இந்த கிளவி போட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க மண்டையில் சொட்டை கிளவி காய்ஸ். நம்ம டக்குன்னு நம்ம வேலையை பார்க்கலாம். அப்போ தான் வீடியோவும் கொஞ்சம் ஷார்ட் ஆக முடியும். பார்க்குறவங்களுக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்து சீவேஜுக்கும் இதுக்கு தேவை காய்ஸ். சீவேஜுக்குள்ளேயும் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு சீவேஜ் எஸ்கேப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து உள்ளே எதுவும் இருக்காது. வேண்டாம் கார் எஸ்கேப் ஆன பொருளே வேணும் காய்ஸ். அதுக்கு அந்த சீவேஜ் எஸ்கேப் பண்ண ஒரு பொருள் கிடச்சிருக்கு காய்ஸ். சீவேஜுக்கு தேவை அது எஸ்கேப்பு. ரஸ்டி பேட்லாக்கு வந்து ரொம்ப முக்கியம் சீவேஜுக்கு. நம்ம இதுக்கு தேவையில்லை கைஸ். இப்போ போயிட்டு அந்த இந்த கீழே போய் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். மேலே போயிட்டு எடுத்துடலாம். அது போட்டிருக்கோம் வாயிலேருந்து. இப்போவே போகணும் கைஸ். கொஞ்சம் ஸ்பைடர் கீ கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து கன் இருக்குது கைஸ். போகலாம், மேலே போகலாம். ஆனால் கன் எடுத்துகிட்டு வரணும் கைஸ். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கு. அதுவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எங்கள் அண்ணா விளாட்றது கொஞ்சம் போர் அடிக்குது. எங்கள் அண்ணா வந்து அவங்க தான் விளாடுவாங்க. சொட்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ கீழே வந்துருச்சு கைஸ். ஏய் வடப்பு கைஸ்.
நடப்பு காட்டுறேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு போகிறா தெரியும்னு நினைக்கிறேன். கிளவி வந்துருச்சுன்னு நினச்சேன். நல்ல வேலை. கிளவி வந்தால் கூஸ் போயிடலான்னு பார்க்குறேன். கிளவியும் வர மாட்டேங்குது, யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பழகியை வச்சு ஒரு ட்ரிக் பண்ணலாம் கைஸ். நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போதைக்கு. கிளவி வரமே தரல. நாம் வந்து ஹேக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கீழே போக வேண்டாம், இப்போதைக்கு ஹேக் பண்ணிடலாம். நம்ம வந்து கீழே போய் கன் எடுத்துட்டு முதல்ல கிளவி வந்துருச்சுன்னா ஷூட் பண்ணிவிட்டு ஸ்பைடர் கிட்ட இருந்து கீ எடுத்துடலாம். கிளவி வா. ஏ ஃபேன், வி ஆர் ஃபேன். சொல்லலாம் நம்ம கீழே போகிற நேரத்தில் வந்துருச்சுன்னா அதான் பார்க்கணும். கண்டிப்பாக நினைக்கிறேன் கத்துறா. கத்தல, இது கத்தல. காய்ஸ் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். காய்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் காய்ஸ் வீடியோ டெய்லியும் வரும். அடுத்து கிராணி 2 வேணுமா கிராணி 3 வேணுமா என்னன்னு கேளுங்க காய்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டா கிளவி. ஐயோ சாமி, ஓடு ஓடு ஓடு. ஆமாம்ல கைஸ். ஐயோ தடுக்குது கைஸ். கைஸ் ஓடியா போயிடலாம் கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் டேமன் போனனால காலில் சரியாக ஓட மாட்டேங்கிறான். போட்டுக்கலாம் கைஸ். இப்போ போய் அந்த சீவேஜ் போகிறதுக்கு ஒரு இது எடுத்துகிட்டு போய்க்கலாம் கைஸ். ஸ்பைடருக்கு போய்க்கலாம் ஃபஸ்ட்டு. அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த கிளவியை பாருங்கள், இங்கே நடு ரோட்டில் அடுத்து கிடக்கு. செத்து போனால் கூட நல்லாயிருக்கும், நம்ம ஜாலியாக விளாட்லாம். இது வந்து கிளவியை நம்ம பக் பண்ணுறதுக்கும் நிறைய ட்ரிக் இருக்குது. அது வேணும்னா சொல்லுங்கள். வேணுங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா நம்ம இது இல்லாமல் தான் பண்ணுறோம். இருந்து ஷூட் பண்ணுங்கள். இந்த கண்ணை நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் கிளவி வந்துச்சுன்னா ஐயோ இது யூஸ்லெஸ்ஸான தேவையில்லை கைஸ், தூக்கி போட்டுருங்க. தேவைப்படுச்சுன்னா இங்கே எதுக்கோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியெல்லாம் ஷூட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ வந்து நாம எடுத்துக்கலாம். கிளவி வந்து இந்த ஆமை நல்லா இருக்கு. இப்போ சீவேஜுக்குள்ளே போகிறது உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போ பெட்ரிக்கு உங்களுக்கு பண்ண தெரியும்னா வேணாம், பண்ணணுன்னா நாங்கள் பண்ணல கைஸ். பண்ணி வேணால் காமிக்கிறோம். ஒரு டைம் பண்ணி காமிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து கட்டை இங்கே போட்டோம். நீ எங்கே போட்டோம்? இங்கே போட்டிருக்கோம். கட்டை வச்சு ஒன்று நம்ம வந்து ஒரு பக் பண்ணிக்க வேண்டாம், காட்டுறேன். இது ஒரு பக்கு தான். கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். செம்மையான ஒரு பக்கு. கிளவி பார்த்துச்சுன்னா மியூசிக் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க யூடியூப்பில். பார்க்கலன்னா சொல்லித்தரேன். இது வந்து ஏறுறது தான் கொஞ்சம் விடுங்க கைஸ். பெட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரோம், ஈஸியாக. பெட்ரிக் கொஞ்சம் பழகிக்கலாம். கொஞ்சம் கிளவி வரக்குள்ள நம்ம இதெல்லாம் பண்ணணும். எனக்கு அதான் கிளவி எங்கே ஸ்பான் ஆகும்னு தெரியல. கீழே தான் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாண்ணா. இது இல்லைன்னா என்ன நம்மளால போக முடியாதா? சீவேஜ் கீ எடுத்துருக்கோம். கன் எடுத்துக்கலாம். கிளவி ஸ்பானாக இருக்கணும் ஆயிருக்கும். திருட்டு கிளவி எங்கேருந்து வந்தாலும் வந்து திடீர்னு படால்னு அடிக்கும். கீ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செக்கப் போட்டுக்கலாம். ஐயோ சட்டை வேற போட்டேன். பெட்ரிக்கு கொஞ்சம் பண்ணிகிட்டே போயிடலாம். இருங்க கைஸ். உட்காந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. உட்காந்துட்டு ரெண்டத்தையும் ஒன்றா அமுத்தணும் கைஸ். ஓகேவா கைஸ்? இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். வந்து ரெண்டத்தையும் ஒன்றா பண்ணோம். பெட்ரிக் ஆகலை கைஸ். கொஞ்சம் இதாகிடுச்சு போலாரு. ஆயிடுச்சு கைஸ். பெட்ரிக் ஆயிடுச்சு. உங்களுக்கு பண்ணுறதுக்கு வேண்டி தான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் எந்திரிச்சிருவோம் கைஸ்.
கிளவி எங்கேருந்து வர கைஸ். நம்ம இருக்கா கைஸ். பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நம்மளுக்கு கேட்கல. நல்ல வேலை பெட்ரிக் எடுத்துட்டோம் கைஸ். பண்ணக்கூடாது. ஏன்னா இது கேம் பிளே உங்களுக்கு வேண்டியதாக காமிக்கணும். அது நம்ம இந்த மாதிரி பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஏமாத்துறீங்கன்ட்டு. அதனால நம்ம இப்போ இறங்கிடலாம். ரஸ்ட்டு சத்தம் கேட்குது. இங்கே ஒரு கிளவி இருக்கா? இங்கே ஒரு அதோ கிளவி எப்படி இருப்பாங்க அப்படியே அதை போடும் பாருங்க. உள்ளே போய் சைடில் பாருங்க. வந்து பருவா பாருங்க கைஸ். கைஸ் இது வந்து நம்ம ஆப்போசிட்டில் தான் போகணும். இது லெஃப்ட்டில் போச்சுன்னா நம்ம ரைட்டில் தான் போகணும். கைஸ் இப்போ நம்பர் என்னன்னு தெரியல. இல்லைன்னா லெஃப்ட்டுக்காச்சும் போகணும். லெஃப்ட்டுக்கு போய் ஏதோ கேட்டு வந்தாலும் அது சும்மா இருக்குதான். நம்ம வந்து இப்போதைக்கு இங்கேருந்து கொஞ்சம் அதுக்கு தெரியும். அடிக்க முடியாது. வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மோட்டிவேட் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டிவேட் ரொம்ப தேவை. அடுத்த இதுக்குள்ளே என்ன வச்சுருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. அது வீல் கிராங்க் போடுற இடம் இது ஒன்றும் இல்லை. லைஃப் பயமாக இருக்கு. ரைஸ் இங்கே உள்ள லைஃப் இந்த சைடு ஒரு வாக் பண்ணி இங்கே நின்றுக்கலாம். மண்டானா குதிச்சிடலாம். பட் வேணாம் சத்தம் வேறங்க. இது பிஜிஎம் போட்டு கொண்டு எடுத்துருக்காங்க. கண் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சொட்டைக்கிழவியோட சொட்டையை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. கிழவி சொட்டைக்கிழவி கமான் சொட்டை ஃபேன்ஸ் எல்லாரும் பாருங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து பார்ப்பாங்க. வரல சரி. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களாம் சொட்டைக்கிழவி ஃபேன் வந்தால் சூப்பர். நான் அதுவும் லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உள்ளே பண்ணு லாக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் செத்துருங்க. நம்ம வண்ணன்னு பார்த்தாச்சு. ஆனால் இருக்கிறாங்க செத்துட்டானா நம்மளுக்கு வந்து நம்ம ஆன் பண்ணோமா கைஸ்? பண்ணோமா கைஸ்? ஓகே கைஸ். இது கொஞ்சம் குழப்பம் எனக்கு. ஆன் பண்ண செத்துட்டா கைஸ். இப்போதான் கிரானிஸ் now gone for about 2 minutes.
சரி இங்கே இருக்கும் கைஸ் ஏதாச்சும். நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் தத்தக்கா முத்தக்கா, அதனால நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்க வேண்டாம். நான் இங்கே இருக்குன்னு எதிர்பார்த்தேன் நம்பரு, ஏன்னா அங்கே இருந்துச்சு. ஐயோ. சரி கைஸ் இப்போ லிஃப்ட்டுக்கே போயிடலாம் டேரெக்டாக. நம்ம இது அந்த சைடு பார்த்துட்டு போயிருக்கலாம். நான் அந்த சைடு கன்னோட பார்த்து தான் இருக்கும். ஆனால் இப்போ அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு சீக்ரெட் ஸ்பாட் இருக்குது, உங்களுக்கு நான் சொல்லவே மறந்துட்டேன். இங்கே இருந்தீங்கன்னா கிராணியால் அடிக்க முடியாது. ஆனால் வந்து அதுலேயே கொஞ்சம் பின்னாடி வந்து நமக்கு அடிச்சிடும். இதில் கொஞ்சம் காய்ஸ் கன் எடுக்காமல் போயிட்டேன் காய்ஸ். விடுங்க கைஸ், எங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸாக இருக்குது கைஸ். இதுதான் கைஸ் சீவேஜுக்கு தேவை. இன்னும் ஒரு பொருள் கிடச்சிருச்சு கைஸ். மறுபடியும் கைஸ் செயின் கட்டர் வந்து இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். செயின் கட்டர் அது ஹேமர் தேவையில்லை கைஸ். நம்ம வந்து ஒன்று சுட்டு எடுத்துக்கலாம் கைஸ். ஐயோ கிராணி சேஃப்டி ஓப்பன் பண்ணிட்டோம். கிராணி ஒன்று தள்ளாமே வந்திருக்கா கைஸ். என்னால் முடியல தள்ள. இந்த டேபிள் கடியில் ஒளியலாம். இது ஒன்று போக மாட்டேங்குது கைஸ். வேஸ்ட்டாக போச்சு வந்தது. இப்போ எந்த சைடு போகிறதுனே தெரிலையே. ஒரே ஒரு வழி இருக்குது கைஸ். இப்படி போயிடலாம். தள்ளி விட்டுட்டு போயிடலாம். கன்று எங்கே வச்சோம் கைஸ்? கண்ணு கீழே வச்சோம்னு நினைக்கிறேன். இப்போ சீவேஜுக்குள்ளே வருது. சீவேஜ் கைஸ். இது அண்ணன் எங்கே வச்சோன்னே தெரியலையே. ஐயோ கிராணிக்கு வர சத்தம் போட்டு கட்டுறோம் கைஸ். இன்னொரு ஸ்பாட் சொல்லி கொடுக்குறோம். இது கீழே போய்க்கலாம் கைஸ். இன்னொன்று எந்திரிச்சிட்டு அந்த இதுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. இதை இப்படி போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அடிக்காது கைஸ். இப்போ நம்ம வந்து சீவேஜுக்குள்ளே போயிடலாம். சீவேஜுக்குள்ளே கண் எடுத்துக்கலாம் கைஸ். அங்கே வரா பாரு கைஸ். இந்த ட்ரிக் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் கைஸ். கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா சொல்லிடலாம். ராணி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு டேபிள் சத்தம் போட்டுக்கலாம். ஓ வருவா வந்துட்டா நம்ம ஓடி போய் இது வந்து ஒரு சீக்ரெட் டெக்னிக் கைஸ். பார்த்துக்கோங்க. நாங்கள் எந்த ஹேக்கும் பண்ணல. கிராணி வராளா அதை அடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கேருந்து கதவை தந்து கிராணியை கூட நீங்கள் ஃபன் பண்ணுவீங்க பாருங்கள். பட் விழுந்துடாதீங்க. அதுக்கு நீங்கள் எந்திரிக்கவும் செஞ்சிடாதீங்க. பாருங்கள் கிராணியை நம்ம அடிக்க முடியாது. அது இல்லாமல் டோரை மூடிடாதீங்க. மூடினீங்கன்னா கத்துங்க கீழே வந்துடுங்க. ஓகே கைஸ். இப்போ வந்து சவுண்டு கம்மி எடுத்து பாருங்க கைஸ். இப்போ கன்னு வேணும் கைஸ். அந்த கன்னு கைஸ் எனக்கு தெரிஞ்சு கிராணி இதுக்குள்ள போகுது. கிராணி நம்ப முடியாது. பாருங்க சத்தம் கேட்ட வரும் பாருங்க. அண்ணன் போட்டுருக்காங்க கைஸ். தெரிஞ்சதுன்னா மண்டமாக போட்ட அடிச்சா. ஓ இப்போ ஞாபகம் வருது கைஸ். எங்கே போட்டோம்? ஐயோ அது எங்கே போச்சுன்னு தெரியல கைஸ். 2-3 சத்தம் கேட்குது. இங்கே மேலே போச்சோ? கீழே இருக்கும் கைஸ். கீழே தானே போச்சு. மேலேருந்து வந்தானே தெரிச்சிடணும். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் பக்கம் இங்கே போயிடுச்சா? இங்கே தான் போகணும். காஜு இல்லை நமக்கு தேவையில்லை. பரவாயில்ல கைஸ். தேர்ட் டே பார்த்துக்கலான்னு தோணுது கைஸ். கட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ தேர்ட் டே ஸ்டார்ட் ஆகுது.
காய்ஸ் நம்ம சேர் தள்ளி விட்டுக்கலாம். நம்ம வந்து நம்மளுக்கு டேஞ்சராகவே நடக்குது. ஆமாம், 2 தடவை இங்கே தான் அடி வாங்கினேன். இங்கெல்லாம் அங்கே வாங்கினேன். வந்துட்டா காய்ஸ், வந்துட்டா கெல்ட்டி கிளவி. இங்கே வரல, அப்படியே இங்கே ஒழிஞ்சுக்கோங்க. கிளவியே உஷாராக இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும். இன்னும் கரெக்டாக விளாடணும். இது 3rd டே வேறு. கிராணி எங்கே டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு கட்டிங் பிளேடு மட்டும் கிடச்சா போதும் காய்ஸ். கன் எங்கே வச்சோம் இப்போ ஞாபகம் வந்துச்சு. கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன் காய்ஸ். போகலாமா? இப்போ சத்தம் போட்டு போகலாம் காய்ஸ். உள்ளே இருக்காளான்னு பார்த்துக்கலாம். காய்ஸ் பொருளை காணும் காய்ஸ். போய் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம போட்டு கண்ணை காணும் காய்ஸ். எங்கே போட்டுன்னு தெரியல. போடுடா கைப்புள்ள. எங்கே போச்சுன்னே தெரியல. இன்னும் தெரியல காய்ஸ். என்ன பண்ணோன்னு தெரியல காய்ஸ். ஆஃப் பண்ணுவோம், ஆனில் வச்சுருக்கேன். இந்த கெல்ட்டு கழிவு மீது வந்துட போகிறோம். ஒருத்தையும் சாவடிச்சிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் காய்ஸ். இந்த கட்டிங் பிளேட் மட்டும் கிடைச்சா போதும் guys. கட்டிங் பிளேயர் எங்கே பார்த்தேன். கிளட்டு கிளவி வேற வர மாட்டேறா. கெல்ட்டு வர சவுண்டு கேட்குது. நம்ம தேடி எடுத்துக்கலாம். அளவில் படி போயிருக்கலாம் காய்ஸ். நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எங்கே இப்போ கண்ணை தேட கண்ணை தேட வேணாம். இப்போ வந்து இதுக்குள்ளே இன்னும் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரிமோட்டுக்கு இருந்தாலும் லக்கா இருந்திருக்கும். அதுவும் இல்லை கைஸ். கண்ணு இருந்தால் தான் அந்த கட்டையே எடுக்க முடியும் கைஸ். கைஸ் எடுத்துட்டு கண்ணுக்கு இது மரம் வச்சிட்டாலோ எதுவுமே இல்லை கைஸ். நம்ம எங்கேயோ போட்டோம் கைஸ். கண்ணுக்கு இது பக்கு எங்கேயோ போயிடுச்சான்னு தெரியல. எங்கே போச்சுன்னே தெரியல கைஸ். சரி, திடீர்னு கீழே இது கொடுத்தோமா கைஸ். கைஸ் எங்கே போச்சுன்னே தெரியல கைஸ். கைஸ் காணோம். கன் எங்கே இருக்குன்னு போய் தேடலாம். நாம் எவ்வளோதான் தேடினாலும் கிடைக்க மாட்டேது. எங்கே வச்சோன்னே தெரில. மேலே போட எனக்கு அடுப்பில் பண்ணிட்டுருக்குறோம். எங்கடா கண்ணு? ஐயோ ஐயோ டீப்பா சிப்பா. இது ஒன்றும் அந்த சைட்லேருந்து வரணுமா? என்னடா முடிச்சிட்டிங்க போங்க. மொத்தமாக முடிச்சிட்டிங்க போங்க. மொத்தமாக முடிச்சிட்டிங்க வாங்க. கைஸ் இப்போ கண்ணு தான் முக்கியம் நம்மளுக்கு. கண்ணை நம்ம ரெக்கார்டிங்கில் கூட பார்த்தாச்சு கைஸ். கண்ணை காணோம். இப்போ கிளவி வந்துச்சுன்னா அது ஒன்று. கிளவி கிளவி எப்படி ஐயோ கண்ணுக்கு புல்லட் வேணும் கைஸ். இப்போ கிளவி மட்டும் வந்துச்சுன்னு வைங்க, அட மண்டை வேறு நெறியான்னு சொல்லி அடிச்சுட்டு போயிடும். பின்னாடி இருந்தால் வரும், நம்மளுக்கு நல்லா தெரியும். போய் கட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். போகலாம் கைஸ் அங்கே கட்டைக்கு.
இந்த வழியாக போகக்கூடாது, கரெக்டாக அந்த வழியாக போயிடலாம். சரி வாங்க இந்த வழியாக போயிடலாம். என்ன காய்ஸ் இது ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் இந்த வழியாக கீழே குதிச்சு போயிடலாம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சத்தத்தை போட்டுருக்காங்க. அப்போ தான் கீழே வர கீழே எப்படி பார்த்தாலும் வராது. சரி ஓகே, வெற்றிகரமாக நம்ம வந்துட்டோம். சரி திறந்துருச்சு. ஒரு 10 டைம் அடித்தா தான் முதல்ல திறக்கும். அப்போ ராணியெல்லாம் வரவே தேவையில்லை. நான் ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்து ஃபியூஸாட்டை இங்கே போட்டுருந்தேன். கிளவிங்க மாட்டணும்னு நான் நம்புகிறேன். மாட்டினதெல்லாம் கத்த முடியாதான் நம்ம ஃப்ரீஸ் ஆயிடுவான். ஏ கிளவி எங்கே போன கிளவி எங்கே போச்சுன்னு தெரில காய்ஸ். ஏ கிளவி கெல்ட்டு கிளவி என்ன கிளவி ட்ராப் கொடுத்துடலாம். ஏ கிளவி கெல்ட்டு கிளவி வா கிளவி செத்துரு கிளவி சத்தம் ஓகேயா? இன்னும் பீஸா ஐயோ காய்ஸ், நம்ம கிராணியை நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறான்னு நினச்சிட்டா. ஆனால் நான் மூளைக்காரன் காய்ஸ். மண்டை துண்டு எல்லாமே தனித்தனியாக போயிட்டு இருக்கு காய்ஸ். சரி என்ன காய்ஸ் என்னடா சிக் 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 சக்கு சிக்கு 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 சக்கு காய்ஸ். இப்போ வந்து சிக்கனும் காய்ஸ் சீவேஜுக்குள்ளே இறங்கியாச்சு. கொஞ்சம் கட்டாயிருச்சோம் காய்ஸ். அது வந்து என்னாச்சுன்னு காய்ஸ் இங்கே ஏதோ காதல் இருக்கு காய்ஸ். எங்கெல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்க இப்போதைக்கு கிளவி எங்கெல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்க. நல்ல வேலை கண்ணு கிடச்சிருச்சு. இப்போ அது எங்கே போட்டால் நம்பர் வாங்கி இல்லை இங்கே நிற்கலாங்க. ஒரு டபுள் டாப் பண்ணிட்டு பாருங்க guys. எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எந்த சைடு போகணும்னு தெரியல. கைஸ் நம்ம வெளியே வந்தாச்சு, கஷ்டப்பட்டு இந்த சைடு வந்திருக்கோம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடவே இல்லை கைஸ். அது வேண்டாம், அது வந்து இப்போ லிஃப்ட்டில் போய் மண்ணு தானே கைஸ். ஆமாம் கைஸ். கிளவி இங்கே தான் இருந்த மாதிரி நான் பார்த்தேன். ரைட் சைடு எடுத்தேன் கைஸ். ஏன் அங்கே போன வந்துட்டாலாம் தெரியல கைஸ். கிளவி ஐயோ கெல்ட்டு கிளவி குளிக்கவும் மாட்டேங்கிறான், நாற்று அடிக்குது கைஸ். அது எந்த சைடு போனான்னு தெரில கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ரைட் சைடு தான் திரும்பினா கைஸ். தைரியமாக போயிட்டோம். இது நம்ம தான் கைஸ். ஒரே ஒரு பொருள் கிடைச்சா போதும் கைஸ். நம்பர் 1 காரணம். இதில் மட்டும் நம்மளுக்கு பேக் இது கிடச்சிருச்சுன்னா ஒருவேளை என்னது சுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள ரிமோட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. வேண்டாம், ஹேமர் கிடைக்கும்.
பாப்பா கண்டிப்பா பாப்பா அவ நீட்டான கண்டிப்பா காய்ஸ் கிளவியை சாகடிக்க பிளான் போட்டாச்சு. ஆனால் கிளவி வர மாட்டேங்குது. வந்துட்டா கிளவி வந்துட்டா. நீ எங்கே இருந்துக்கலாம்? ஓகே இப்போ ஆன் பண்ணிக்கலாம். சாரி வீழ்க்கிறாங்க மறந்துட்டேன். முக்கியமான பொருளை நம்ம மறக்கிறோம். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா காக்கா கிட்ட கண்டிப்பாக அது இருக்கும். அப்போ காக்காவை சுட்டெடுத்துடலாமான்னு பார்க்குறேன். இந்த டே வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா வந்து அவள் கடிச்சு தின்றுவான். இப்போ கிராணி சாகர்னு காட்டுல நல்லவெல்லாம் கொஞ்சம் இது இருக்கும் கைஸ், லூஸாக இருக்கும்னு சொல்லுவேன். ஹேமர் அங்கே ஃப்ரீஸ் போட்டு எடுக்க உடச்சோம்னா அங்கே இது ரிமோட் இருக்க வாய்ப்பு, ஃபுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதுவாக கிடச்சா கூட பரவாயில்ல. ஹேமர் கிடச்சிருக்கு. அதுவே அது நம்மளுக்கு ஷார்ட்டாக கிடச்சா கூட பரவாயில்ல. அதாவது நான் என்ன எப்படி சொல்கிறேன்னா, வெறும் இது கிடச்சா கூட பரவாயில்ல. கீழே பேர்டு ஃபுட்டு கிடச்சா கூட பரவாயில்ல. ஆமாம், பேர்டு ஃபுட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ள. அப்போ காக்கா கிட்ட இருந்து நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு இது ஒன்று தண்ணியில் பத்தக்கு கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே தான் இருக்குது, ரிமோட் இங்கே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளே பண்ண மாட்டேங்குது. அப்படி பேர்ட் ஃபுட்டு நான் நினச்ச மாதிரியே இருக்குது. சரி கிராங்க் பரவாயில்ல. இப்போ வந்து இது கட்டிங் பிளேட் மட்டும் கிடச்சா போதும். கட்டிங் பிளேடு நம்ம ஸ்ட்ரெயின் கட்டர் கிடச்சா போதும் கைஸ். இப்போ கிராணி கூட எந்திரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். திரும்ப நம்ம இந்த சைட் ட்ராப் கொடுத்து என்ன கைஸ் அவ்வளோ தூரம் போகுது, சத்தமே கேட்க மாட்டேங்குது. கைஸ் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணிகிட்டே பாருங்க கைஸ். ஆமாம், அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் போடும்போது. இன்றைக்கி நாங்கள் 2 வீடியோ எக்ஸ்ட்ரா போடலாமான்னு இருக்கிறோம். நீங்கள் வந்து எவ்வளோ லைக்ஸ் தரீங்களோ நாங்கள் இன்றைக்கி ட்வின்ஸ் வீடியோ போடலான் இருக்கிறோம். ட்வின்ஸ் இல்லைன்னா கிராணி 2 போடுவோம். ஆமாம், கிராணி 2வில் ஹெலிகாப்டர் ரெஸ்கியூ தான். இல்லைன்னா நாங்கள் வந்து நானும் எங்கள் அண்ணாவும் ஹைட் ஆன்லைன் ஒரு கேம் இருக்குது. அதை வந்து நம்ம மறைஞ்சிக்கணும். எங்கள் அண்ணா வந்து இருந்தால் கண்டுபிடிக்கணும். 2 பேர் விளாட போகிறோம். அந்த மாதிரி ஏதாவது விளாடுவோம். ஃபன்னியான கேம்ஸ் இல்லைன்னா ரோப்ளாக்ஸ் பார்க்கலாம் முடிஞ்சா. கைஸ் வந்துட்டா கைஸ், கிளவிக்கு கைஸ். சரி நம்ம இந்த சைடு போயிருக்கலாம். அப்போ தான் அந்த சைடு வழியாக வருவாளா. அப்படியே கிளவி பாருங்க கைஸ், நம்மளோட கைஸ், நம்மளோட கொஞ்சம் அடைக்கவும் முடியாது. இருங்க கைஸ் ட்ராப் போட்டிருக்கு. இந்த சைடு வழியாக போய் கைஸ் நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் செயின் கட்டுறதை கண்டுபிடிச்சோம். அது எங்கே இருந்ததுன்னா ரிமோட்டு எடுத்து நாங்கள் நினச்ச மாதிரி ரிமோட்டுக்குள்ளே இருந்தது. ரிமோட்டுக்குள்ளே இல்லை, ரிமோட்டில் யூஸ் பண்ண டோருக்குள்ளே இருந்தது. சரி எஸ்கேப் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல எஸ்கேப்பு. ஒரு வழியாக நம்ம பண்ண போகிறோம். கைஸ்
கைஸ் நம்ம தப்பிக்க போகிறோம். ஏன் சொல்லி நான் குறுக்கல இந்த கவுசி அப்புறம் டி நம்ம வந்தாச்சு. துறை துறடா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அப்போ தான் வரும். பாய் பாய் டாட்டா ராணி பாய். கைஸ் கிராண்டி வந்து எஸ்கேப் பண்ணியாச்சு. கிராணி அடுத்த பல்லு வளர்க்கி கிராணி அடுத்த பல்லு வளர்க்கிட்டு ரெடியா பார்த்தவங்கலாம் லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.